திமுக நம்பிக்கையில் வாழ்கிறது. நான் ஏன் இது இப்பயும் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, ரிப்பீட்டடாக 2 தடவை திமுகவுக்கு தட்டு பவரில் இருக்கும்போது ஓட்டு போட மாட்டாங்க, போட்டது இல்லைன்றது. யூசி 16ல் போட்டாங்க, 21ல் போட்டாங்க, 2 தடவையும் பவரில் இல்லை. 16ல் போடும்போது பவரில் இல்லை, பிகாஸ் 2011 தே லாஸ்ட். 21ல் போடும்போது பவர் இல்லை. இந்த தடவை வந்து இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டுக்கு நான் போடுறேன். 2 தடவை திமுகவுக்கு கண்டினியூஸாக ஏன் போட்டதில்லை, இன்னமும் அது போடுவது மக்களுக்கு சந்தேகம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சர்வேல அவங்களுக்கான ஆதரவு வாக்குகள் 30%, எதிர் வாக்குகள் 70%. அதை வந்து இப்போ என்னோட தியரி படி பார்த்தீங்கன்னா, ஐ கேன் டேக் இட் ஆஸ் அன் எவிடன்ஸ் ஃபார் மை ஆர்குமெண்ட். இட்ஸ் அ சேலஞ்சுன்ற நான் மனோஜ், நான் இதனால் வந்து அவங்க தோற்றுருவாங்கன்னோ 2வது தடவை போடவே மாட்டேன் அப்படி நான் சொல்லலை. தீஸ் ஆர் ஆல் த சேலஞ்சிங் ஏரியாஸ் அவங்களுக்கு. அவங்க வந்து யூசி, நீங்கள் கடந்த கால வரலாறை வைத்து தான் எதிர்காலத்தை நம்ம எடை போட முடியும். ஆனால் அதோட அர்த்தம் வந்து வரலாறு திரும்பாதுன்னு கிடையாது. ஓரளவு நீங்கள் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அர்த்தத்தில் நான் சொல்லும்போது என்னோடய ஆர்குமெண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்தனிங்காக நான் வைக்கிற பாயிண்ட் என்னென்னா, ஈவன் நாவ் நீங்கள் எவ்வளோ நலத்திட்டங்களை கொடுத்தீங்க, ஸ்டாலினுக்கு அப்போனன்ட்ஸே இல்லை. ஸ்டாலினுக்கு ஆப்போனன்ட்ஸே இல்லைங்க. கலைஞருடைய ஆப்போனன்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டால்வார்ட்ஸ், வரலாற்று புத்திரர்கள். நேருலேருந்து, இந்திரா காந்திலேருந்து, ராஜீவ் காந்திலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து. அவரை மாதிரி ஒரு லீடர் வந்து இந்திய வரலாறுலேயே கிடையாது கலைஞர் மாதிரி. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகளை சமாளித்த ஒரு தலைவர்.